அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ரத்த ஓட்டம் நல்லாவே போகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த தடையும் இல்லாமல் நம்ம உடல் முழுக்க ரத்த ஓட்டம் நல்லா போகிறதுக்காக சில பயிற்சிகள்லாம் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான பயிற்சிகள் தான். இது யார் வேணாலும் செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயிற்சி ஒன்றும் இல்லை. கால் நம்ம நின்றுட்டு கால் மட்டும் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம கைகளுக்கு நம்ம சுழற்சி பண்ண போகிறோம். அதாவது வலது பக்கமும் இடது பக்கமும் சேர்த்து அப்படியே செய்ய போகிறோம். கைகள் நேராக அப்படி வச்சுருங்க. பக்கவாட்டில் அப்படி நீட்டிட்டு அப்படியே இப்படி சுழற்சி பண்ண போகிறோம். நல்லா ஒரு பெரிய ஒரு வட்டம் போடுற மாதிரி அப்படி பெருசாக கொஞ்சம் சின்னதுலேருந்து ஆரம்பிச்சிருங்க. சின்ன வட்டமாக இப்படி போட ஆரம்பித்து அப்படியே பெருசு பெருசாக போக ஆரம்பிங்க. சின்னதாக இப்படி ஆரம்பிச்சுட்டு அப்படியே இப்படி போகணும். 2 3 4 5 6. இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோம். அப்படியே மறுபடியும் நம்ம 6 5 4 3 2 1. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். கை இப்படி பக்கவாட்டிலே வச்சுட்டு பண்ணும் போது கை இந்த இடத்துல வலிக்க தான் இந்த இடத்துல வலிக்கும். ஆனால் நீங்கள் செய்ய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த நல்லாவே இருக்கும். இங்கே கையில் இருக்க அந்த சதை பகுதிகள்னாலும் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கைகளுக்கு நல்லாவே ரத்த ஓட்டமாக தான் அதிகமாக போகும். இப்போது பயிற்சி 2 பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை. கால் அதே மாதிரி கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு லைட்டாக இப்படி உட்கார்ந்த மாதிரி ஃபுல்லாக பாதி உட்காரணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக காலை மட்டும் இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு கைகள் இப்படி முன்னாடி வச்சுட்டு அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ண போகிறோம். 2 கையுமே வச்சு நடுவில் நேராக வைக்க போகிறோம். வலது பக்கம் போகும்போது பாதி கை, இடது கை பாதியாக மடக்க போகிறோம். வலது கை முழுசாக மடக்க போகிறோம். அப்படியே நடுவில் வந்துடுங்க. மறுபடியும் 2 3. ஒரு வலது ஒரு இடது வந்துச்சுன்னா ஒரு டைம் நம்ம வச்சுக்கோங்க. 4 5 6. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி 2ல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் நம்ம கொஞ்சமாக முட்டி பெண்ட் பண்ணிகிட்டே நம்ம அப்படி பண்ணுறதுனால முட்டி வலிக்க தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் நல்ல வலி. இந்த வலியிலே குட் பெயின் பேட் பெயின்ங்கிற மாதிரி இருக்குது. இது குட் பெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சரியாயிடும். இப்போ மூட்டு வலி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரிலாம் இப்போ தான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி பண்ண வேண்டாம். நீங்கள் நேராகவே நின்றுட்டு முட்டி மடக்காமல் நேராகவே நின்றுட்டு இப்படி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதியுமே சேர்ந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகும். கைகளுக்குமே நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஃபேட் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாவே கம்மியாகும். எல்லாத்துலேயுமே ஒரு பயிற்சிலாம் பண்ணாலே நாங்கள் நிறைய பலன்கள் இருக்கும். இப்போது அடுத்தது ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். பயிற்சி 3. பயிற்சி 3ல் இந்த குதிக்கால் மட்டும் தூக்கி நம்ம இப்படி கீழே வைக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் வித் வால் சப்போர்ட்டோட பண்ணலாம், இல்லைன்னா வால் சப்போர்ட் இல்லாமல் பண்ணலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே சுவர் இருந்துச்சுன்னா அது மேலே கை வச்சு நீங்கள் அப்படியே பண்ணலாம். கால் தூக்கிறதுக்காக நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். கை இப்படி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். வால் சப்போர்ட்டுனால நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே இப்படி பண்ணலாம். சில பேருக்கு இப்படி தூக்கிட்டு நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம வால் சப்போர்ட் எடுக்கிறோம். அப்படி இல்லாமல் என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் முட்டி மடங்காமல் அப்படியே தூக்கணும். இப்படியே வச்சு தூக்கிட்டு அப்புறம் அப்படியே கீழே வைக்க போகிறோம். ஒரு 2 செகண்ட் ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வைங்க. இல்லைனாலும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ண முடியும்னாலும் அப்படியே வைக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து வச்சுருவோம். 2 3 4 5 6. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ அப்படியே குதிக்காலை தூக்கிட்டே நம்ம கொஞ்ச நேரம் அதுலேயே இருக்கிறதுனால இருக்கலாம்.
சில இதில் இப்போ பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து டைம் கூட நம்ம அப்படியே செட் பண்ணிடலாம். இப்போ அது எப்படி வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் வைக்கிறோம்ல, அந்த மொபைலெல்லாம் வைக்கிற மாதிரியும் வந்து வச்சுட்டு ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ கூட பசங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக வைக்கிறனாலும் வைக்கலாம். இது பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆவாங்க. இது வந்து தாடாசனம் வந்து நம்ம அப்படியே சொல்கிறோம். இது வந்து அப்படியே இப்போ வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக வந்து காலை தூக்கி தூக்கி வைக்கிறோம். இப்போது அப்படியே தூக்கி நிறுத்திடலாம். இல்லையே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி வந்து இன்னும் நிறைய சுலபமான பயிற்சிகளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பகுதியில் வந்து ஒரு 3 தான் பார்த்துருக்கோம். இந்த பயிற்சிகளாக மிச்சம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.